கலங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கலங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நேர நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் தந்திருக்கிற கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் உளமாற நன்றி கூறுகின்றேன். அன்பானவர்களே, ஆண்டுடைய வருகை மிக சமீபமாக இருக்கிற இந்த காலகட்டத்திலே எல்லா மக்களுக்கும், எல்லா இன மக்களுக்கும் உலகமெங்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும் என்பது தான் ஆண்டுடைய சித்தம், திட்டம், திருவிழா. 1 தீமோத்தேயு 2:4 சொல்வார் அல்லவா, எல்லா மக்களும் மீட்பறையும் உண்மை அறிந்துணர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதனால்தான் இந்த தொலைக்காட்சி ஒளியும். தொலைக்காட்சி ஒளி மட்டுமல்ல பிரியமானவர்களே, கடவுள் எனக்கு கொடுத்த அந்த புத்தக ஒளியும் கூட அதுதான். புத்தக ஊழியம் ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் தருகின்ற செய்தியை புத்தகம் வெளியிட்டிருக்கின்றோம். ஆண்டவர் சொன்னார், இந்த புத்தக ஊழியத்தை கொடுக்கிற பொழுது சொன்னார், எந்த விதமான விலையோ சந்தாவோ குறிப்பிட வேண்டாம், யாரு நீ பணம் கேட்க வேண்டாம், நானே மக்களுடைய உள்ளத்தில் பேசி கொடுக்க செய்வேன் என்று சொன்னார். அப்படித்தான் உங்களை போன்ற சில நல்ல உள்ளங்கள் வழியாக ஆண்டவர் தானே பேசி கொடுக்க செய்து நடப்பித்து வருகிறார். அன்பானவர்களே, நான் சொல்லுகிறபடி சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன், உங்களுக்கு இந்த நான் வெளியிடுகின்ற புத்தகம் தேவை என்றால் உங்களுடைய முகவரி எங்களுக்கு அனுப்பி வையுங்கள், SMS வழியாக அனுப்பி வையுங்கள், நான் உங்களுக்கு புத்தகத்தை அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். மக்கள் அதற்கு செவி கொடுக்க கீழ்ப்படிய கடந்து வரவில்லை. மிக வருத்தமாக இருக்கிறது. நான் சொன்னேன், உங்களுடைய உற்றார் உறவுடைய நண்பர்களுடைய அட்ரஸை, முகவரியை எங்களுக்கு அனுப்பி வைங்கள், குறைந்தது 10 பேராவது அனுப்பி வைங்கள், அவர்களுக்கு நற்செய்தி செல்லட்டென்று. ஆனாலும் கூட இல்லை. நீங்கள் செய்யுங்கள் சகோதரமே, செய்யுங்கள். நற்செய்தி மக்களுக்கு போக வேண்டும், அவருடைய திட்டம். அதற்காகத்தான் இத்தனை காரியங்கள் அவர் செய்து கொண்டிருக்கிறார். சிந்தியுங்கள். அதே போல நான் சொல்லுவது, இந்த வாய்ஸ் ஆஃப் காட், கடவுளுடைய திருவுளத்தின் படித்தான் இந்த இன்னைக்கு பார்க்கிற பொழுது தொலை தொடர்பு எல்லாம் அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த தொலை தொடர்புடைய காரியங்கள்லாம் பார்க்கிற பொழுது நற்செய்தி மக்களுக்கு போக வேண்டும் என்கிற ஒரு கருத்து கூட இருக்கிறது. அதுக்காகத்தான் ஆண்டவர் அமைத்திருக்கிறார் போல. இந்த வாய்ஸ் ஆஃப் காட் என்கிறத இந்த யூடியூப்பில் நாம் போட்டு வருகிறோம். யூடியூப்பில் வாய்ஸ் ஆஃப் காட் அதை போட்டு கடந்து கான்வர்சேஷன் தமிழில் போட்டிருந்தோம். தமிழில் போட்டிருக்கும் பொழுது கடவுளுடைய ஒரு தெய்வீக வெளிப்பாடினால், அதாவது இப்படி தமிழ் கேட்டால் தமிழ் மக்கள் தான் கேட்பாங்க இல்லைங்களா, தமிழ் மக்கள் தான் கேட்பாங்க. உலகம் எங்கு நற்செய்தி போகணும், அதுக்கு உலகத்தின் பொது மொழி தான் இங்கிலீஷ். அந்த இங்கிலீஷை போடுவதற்காகவும் கடவுள் அந்த ஆண்டவருக்கு அருமையான ஒரு கிருபை கொடுத்தார், செய்து கொண்டிருக்கிறார். இவ்வளவு எல்லாம் செய்து கடவுள் செயல்பட்டு கொண்டிருக்கும் போது கூட நாம் செயல்படவில்லை. என் அன்பானவர்களே, இதுவரை வாய்ஸ் ஆஃப் காட் அதில் நீங்கள் இன்னும் பதிவு பண்ணவில்லை என்றால் தயவு செய்து உங்களுடைய வாட்ஸ்அப் செல் இருக்கு இல்லைங்களா, அதில் வாய்ஸ் ஆஃப் காட் செல்வனான்று சர்ச் பண்ணுங்க. வருகிற பொழுது அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா உங்களுக்கு தவறாமல் உங்களுக்கு வரும். தவறாமல் தினந்தோறும் குறைந்த செய்தி தான், நிறைய செய்தி கொடுக்கப்படுகிறது, கேட்கலாம். அதே வேளையில் நீங்கள் உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு
உற்றார் நண்பர்களுக்கு சொல்லுங்க. அவங்க சொல்லி அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒருவேளை அவருக்கு செய்ய தெரியவில்லை என்றால் அவருக்கு நீங்களே செஞ்சு கொடுங்க. இதன் மூலம் இப்படி செய்வதன் வழியாக நீங்கள் நற்செய்தி அறிவிப்பவர்களாக இருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். செய்யுங்க சகோதரமே. உங்களால் முடிந்த காரியங்களை ஆண்டவர் நற்செய்தி காரியங்களுக்காக செய்யுங்கள். வாய்ஸ் ஆஃப் கார்டை பதிவு பண்ணிக்கிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, மற்றவர்களும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. தினந்தோறும் இறைவசன வார்த்தை தமிழிலும் ஆங்கிலத்திலும் கொடுக்கப்படுகிறது. உங்களுடைய உற்றார் உறவினர்கள் வெளிநாட்டில் இருப்பார்களானால் அவர்களுக்கு நீ சொல்லலாம், இப்படியெல்லாம் வந்திருக்கு, நீ படித்து பண்ணிக்க சொல்லலாம். எனவே இதை செய்யுங்கள். நான் உங்களிடம் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டுடைய திருப்பெயரால் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். செய்யுங்கள். இப்பொழுதும் இந்த நாளிலே ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதற்காக நாம் ஆண்டு சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கலாம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் எங்கள் முற்றிலுமாய் தாழ்த்தி முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். எங்கள் ஆவி ஆன்மா சரீரத்தை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, வாழ்வு தருகின்ற வார்த்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நிலை வாழ்வு தருகிற வார்த்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வாழ்வும் வளமும் நடமாய் கடந்து வரட்டும். ஆண்டவரே, நீர் பேசும். உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே பேசும். உம்முடைய பிள்ளைகள் கேட்கிறோம். ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இப்பொழுது ஜெபிக்கிற வேளையிலே கடவுள் தன்னுடைய மகிமுள்ள காரியங்களை சொல்ல சேர்க்கிறார். என்ன தெரியுங்களா? கண்ணீரை காண்கின்ற ஆண்டவர் என்கிற ஒரு செய்தியை கொடுக்கும்போது தூய் ஆவியானவர் உணர்த்துக்கிட்டு இருக்கிறார். கண்ணீரை காண்கிற ஆண்டவர் என்று ஒரு செய்தியை இந்த நாளிலே நாம் கேட்க இருக்கிறோம். தூயான உணர்த்துகிறார். ஏன் இப்படி சொன்னார்னாக்கே, இன்னைக்கு நிறைய சகோதர சகோதரிகள் எங்களோடு கூட பேசுகிற பொழுது, ஜெபிக்க கேட்கிற பொழுது அவர்கள் கண்ணீரோடு தான் பேசுகிறார்கள், சொல்லுகிறார்கள். சகோதரிமார்கள் சொல்லனா உடனே கண்ணீர் தான். அவர்கள் உடனே கண்ணீரோடு கூட சொல்லுவாங்க, பிரதர் இப்படித்தானே குடும்பத்தில் இப்படித்தானே நிலை இருக்கிறது பிரதர், எங்களுக்கு ஆஜோமன் கண்ணீரோடு கூட சொல்லுவாங்க. இப்படி கண்ணீரோடு கூட சொல்லுகின்ற ஜெப விண்ணப்பங்கள் நிறைய உண்டு. அதற்காகத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே உன் கண்ணீரை காண்கின்ற ஆண்டவர்கள் நிலையிலே இந்த செய்தியை கொடுக்க சொல்லியிருக்கிறார். இந்த செய்தியை நான் இறைவசன வார்த்தைகளோடு, அந்த இறைவசன பைபிளை யாரெல்லாம் எப்படியெல்லாம் கண்ணீரோடு வாழ்ந்தார்கள், அவருடைய கண்ணீரெல்லாம் ஆண்டவர் எப்படி போக்கினார், எப்படி ஆசீர்வதித்தார் என்பதை நான் அப்படியே பைபிளில் அப்படி நான் பார்க்க இருக்கிறோம். முதலாவது நான் ஆகாரை கொண்டு வருகிறேன். ஆபிரகாம் சாராளுடைய வேலைக்காரி தான் ஆகார். சாராளுக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லாத காலகட்டத்திலே சாராள் தன்னையே ஒரு நிலையில வெறுத்து நமக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்கிற நிலையிலே ஆபிரகாம் நினைத்து கொடுக்கிறார். ஆகாருக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. நிலையில் எதிர்பார்க்கும் கொண்டு வந்துடுது. காலகட்டம் வருகிறது, சாராளுக்கும் குழந்தை பிறக்கிறது. ஆபிரகாமுடைய மனைவி சாராளுக்கு வேலைக்காரி, ஆகார் வேலைக்காரி. சாராளுக்கும் குழந்தை பிறகு. சாராளுக்கு குழந்தை பிறந்தவுடனே சாராள் இந்த ஆகாரை துரத்தி விடுகிறாங்க. நீ விட்டு போயிடு, உங்கள் 2 பசங்களுக்கும் வெளியே பிரச்சனை வரக்கூடாது, நீ விட்டு போயிடுன்னு சொல்லிட்டு அனுப்புகிறார்கள். என்ன செய்வாங்கன்ட்டுக்கு ஆகார் தன்னுடைய குழந்தையை தோல் மேலே தூக்கி கொண்டு பயணமாகிறார். கொஞ்சம் தண்ணியெல்லாம் எடுத்துக்கிட்டு தொடக்க நூலில் படித்து பாருங்க, அந்த 21ஆம் வருஷம் இருக்கு, அதிகாரத்தில் இருக்கும், பயங்கரம் இருக்கும். அதில் அவன் குழந்தைய தோல் மேலே கைக்குழந்தை சின்ன குழந்தை கைக்குழந்தை தோல் மேலே தூக்கி போட்டுக்கிட்டு தண்ணியெல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு பையை தூக்கிட்டு அப்படியே போகிறாங்க. பாலைவனத்தில் எங்கே போகிற நிலையெல்லாம் இருக்கு. இவங்க போயிட்டு இருக்கிற பொழுது என் அன்பானவர்களே, குழந்தைக்கு தண்ணி தாகம் வந்துட்டுது. பாலைவனத்தை போயிட்டு தண்ணி தாகம் வந்துட்டுது. அப்போது அந்த குழந்தைய என்ன பண்ணுறாங்கனாக்க ஒரு தரையில் போட்டுக்கு தண்ணியை பார்க்குறாங்க. தண்ணி அங்கே பாலைவனத்தில் போய் தண்ணி அங்கே கிடைக்கும். அந்த குழந்தை சாவுதை நான் பார்க்கக்கூடாது. இப்படி கத்தி அந்த குழந்தை கத்திக்கிட்டு இருக்குது.
கற்றுக்கிட்டு இருக்கு. அந்த குழந்தை நான் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு அந்த அம்மா அவங்க அந்த ஆகார் அப்படி கண்டுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் வசனத்தை தொடக்க பாருங்க. தொடக்க நூலில் 21ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தை நீ படித்து பார்த்தா அதில் ஆகாருடைய நிலை அங்கே சொல்லப்படுவதை பார்க்க முடியும். அவள் முன்புறம் சென்று அம்பு எரி தூரத்தளவில் உட்கார்ந்து கொண்டாள். குழந்தை சாவதை பார்க்க சகியேன் என்று கூறி முன்புறம் இருந்து அழுது கொண்டே கூக்குரலிட்டு அழுதாள். கூக்குரலிட்டு அழுதாள். அப்படியே போயிட்டு குழந்தை வச்சுட்டு அண்ணாட்ட போயிட்டு திரும்பிட்டு ஆப்போசிட்ல திரும்பிட்டாங்க. எதிர்மாரில் போய் திரும்பிட்டு அழுகுறாங்க. கூக்குரலிட்டு அழுகுறாங்க. ஆண்டவரே ஏன் ஆண்டவர் இப்படி, ஏன் ஆண்டவர் இப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அது என் அன்பானவர்களே, எப்படி அழுதுருப்பான்ட்டு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. குழந்தை சாகிறது, அந்த குழந்தை பாட்டு கத்திட்டு இருக்கு. நட்டந்த அம்மா போயிட்டு அவங்க ஆண்டவரே ஏன் அவங்க கத்தி அழுகிறான். கூக்குரலிட்டு அழுதாள். கூக்குரலிட்டு அழுதாள். அங்க கூக்குரல், இங்க ஒரு கூக்குரல். அந்த கூக்குரல் தண்ணிக்காக அழுகுது, இந்த குரல்கள் சகிக்க முடியலன்னு அழுகிறது. இதை பார்த்த ஆண்டவர் அந்த அதில் 10, 20, 16 வசனம் படிச்சிங்க. அடுத்து 19ஆம் வசனம் நீ படித்து பாருங்க. கடவுள் பார்க்கிறார். அப்பொழுது கடவுள் அவள் கண்களை திறந்துவிட அவள் நீருள்ள கிணற்றை கண்டாள். அவள் அங்கு சென்று தோற்பையை நீரால் நிரப்பி பையனுக்கு குடிக்க கொடுத்தாள். பாருங்க, விண்ணகத்திலிருந்து ஆண்டவர் கண்ணோக்குகிறார். கண்ணோக்கி இந்த குழந்தை அழுதுறதையும் இந்த ஆறாள் அழுவதையும் காதில் கேட்டு காற்று அந்த ஆறாளுடைய கண்களை திறந்து விடுகிறாங்க. அங்கே பாலைவனத்தில் தண்ணி கிடையாது, ஆனாலும் கூட தண்ணி இருக்கிற மாதிரி அந்த இடத்துல காட்டி கொடுத்து அங்கே போயிட்டு தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரமே, உங்களுடைய வாழ்க்கையில கூட இப்படிப்பட்ட நிலை இருக்கலாம். உன்னுடைய கணவனால் துணை துரத்தப்பட்டு இருக்கலாம். உன் கணவன் உன்னை கைவிட்டு இருக்கலாம். உன் குழந்தையோடு கூட நீ புறப்பட்டு தாய் விட்டு போலாமா, என்ன முடியாது இருக்கலாம். எனக்கு யாருமே இல்லை என்கிற ஒரு நிலை இருக்கலாம். எனக்கு யாருமே இல்லை, சொந்த பந்தம் யாருமே இல்லை, எனது குழந்தை வச்சு நான் எப்படி வாழ்வேன் என்று நீங்கள் கண்ணீர் விட்டு அதற்கு இருக்கலாம். என் ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் நான் ஆண்டவர் என்று சொல்லுகிறவர். அவர் விண்ணகத்தில் இருந்து கண்ணோக்கி அந்த ஆறாளுடைய கண்ணீரில் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை மாற்றி கொடுத்த கடவுள் உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்வார். இந்த வேளையிலே என் அன்பான சகோதரமே, கணவனால் கைவிடப்பட்டவர்கள், கணவனை இழந்தவர்கள், ஒருவேளை உன் கணவன் ஏதாவது ஒரு விபத்திலே இறந்திருக்கலாம் அல்லது ஏதாவது நிலையில இறந்திருக்கலாம். நீ விதவியாய் வாழ்ந்து கைவிடப்பட்டவளாக வாழ்ந்துக்கலாம், விதவியாக வாழ்ந்துக்கலாம். ஒரு குழந்தையோடு கூட, 2 குழந்தையோடு கூட, 3 குழந்தைகளோடு கூட நான் எப்படி வாழ்வேன் என்று, எப்படி குடும்பத்தை நடத்துவேன் என்று கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கலாம். கவலைப்படாதீர்கள் சகோதரமே, உங்களுடைய கண்ணீரை ஆண்டவர் பார்க்கிறார். அன்று ஆகாருடைய கண்ணீரை கண்ட கடவுள் உங்களுடைய கண்ணீரை காண்கிறார். நீங்கள் ஆண்டவர் நம்பப்பட வேண்டும். ஆண்டவர் நம்பப்பட வேண்டும். ஆண்டவர் ஆண்டவரே என்று ஒப்புக் கொடுக்கிற பொழுது, ஆண்டவரிடம் மன்றாடுகிற பொழுது அவர் கண்ணீரை காண்கிறவராக, ஜெபங்களை கேட்கிறவராக, மனம் இறங்குவராக அற்புதங்களை செய்வார். இதை நான் சொல்லுகிற பொழுது நான் அநேக சாட்சிகளை சொல்ல முடியும். இந்த தொலைக்காட்சியில செய்திகளை கொடுக்கிற பொழுது சில வேளையில ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிற பொழுது சில காரியம் சொல்வார். பிள்ளைகளை தன் 2 தாயானவள் தன் 2 பிள்ளைகளையும் கை வச்சுக்கிட்டு அழுது புலம்பிக்கிட்டு இருந்தவர்களை பார்த்துருக்கேன். அவர்கள் மீண்டும் சொல்லுவாங்க, பிரதர் நீங்கள் சொன்ன கருத்து அப்படியே எனக்கு தான் வந்தது, என் குழந்தைகளை படுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கு கடவுள் அந்த குழந்தையை வளர்ப்பதற்கான வழிகளை திறந்து கொடுத்து விட்டாங்க. ஒரு சமூக வழிகளை கெடுத்து கொடுத்துட்டாங்க. இந்த பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறாங்க, நல்லா படிக்கிறாங்க. நானும் ஒரு விடுதியில் போயிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு அங்கே குடும்பத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறார். இப்படி ஆண்டவர் தானே செய்கிறவர். இந்த வேளையிலே தன்னுடைய வாழ்க்கையிலே கணவனால் கைவிடப்பட்டவர்களோ, கணவன் இறந்து விதவியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களோ, எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் ஒரு குழந்தைகளோடு கூட நீங்கள் தவிக்க முடியாத நிலையில் இருப்பீர்களானால் இப்பொழுது நீங்கள் ஆண்டிடம் மன்றாடுங்கள். ஆண்டவர் தான் இந்த செய்தி கொடுக்க சொல்லியிருக்கிறார். உங்களுக்காகத்தான் சகோதரியே, உங்களுக்காகத்தான். இந்த வேளையிலே நீங்கள் எங்கே இருந்தாலும்
இந்த செய்தியை கேட்குற நீங்கள் அப்படியே முழங்கால் படியிடுங்க, முழங்கால் படிக்குவீங்க. நீ ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டு கண்ணீர் விடுங்க. அப்போ ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்டு அற்புதமான காரியங்களை செய்வார். எனக்கு ஒரு பாடல் தான், நான் பாடுற பாடல் தான், நான் பாடுற பாட்டு, அந்த பாட்டு உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், சின்ன வரி தான் இருக்கு. சென் கண்ணீரை காண்பவரே நாதான் இரக்கமாயிரும். ஒரே சரண பல்லவித்தான். அப்படி முழங்கால் படியிட்டு உங்களுடைய கரங்களை பரலோகத்துக்கு நேராக விரித்து அப்படியே கேளுங்க. உன் கண்ணீரை வருகிற பொழுது கடவுள் உன் கண்ணீரை கண்டு உங்களுடைய வாழ்க்கைக்கான வழிகளை திறந்து கொடுப்பார். அப்படி இணைஞ்சு பாடுவோம். என் கண்ணீரை காண்பவரே நாதா இரக்கமாயிரும். என் கண்ணீரை காண்பவரே நாதா இரக்கமாயிரும். என் கண்ணீரை காண்பவரே நாதா இரக்கமாயிரும். அன்பு ஆண்டவர், கணவனால் கைவிடப்பட்ட சகோதரிகளுக்காக, கணவனை இழந்த சகோதரிகளுக்காக, குழந்தைகளை எப்படி வளர்ப்போம் என்று கண்ணீரோடு கதறிக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரியோடு கூட இணைந்து உம்முடைய அனுபவியும் நான் செபிக்கிறேன். கண்ணீரை காண்கிறவரே மனம் இறங்குவீராக. திக்கற்றவர்களுக்கு விதவைகளுக்கு நான் ஆண்டவர் என்று சொன்னீரே, இதோ அவர்களுக்கு நீர் ஆண்டவராக இருந்து அவருடைய வாழ்க்கைக்கு வழிகளை காட்டிக் கொடும் ஆண்டவரே. ஆகா தன் குழந்தை அழுவதை சகிக்க முடியாமல் அழுது கொண்டிருந்த போது ஆகாருக்கு தண்ணீர் இருக்கின்ற கிணற்றை காட்டிக் கொடுத்தீரே, அதே போல இவருடைய வாழ்க்கைக்கு நீர் வழிகளை காட்டிக் கொடுங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் வாழ்வதற்கான வழிகளை காட்டிக் கொடுங்க ஆண்டவரே. ஒப்புக் கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர். இந்த நேரத்தில் யாரெல்லாம் கண்ணீரோடு கூட ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யும்படியாக ஒப்புக் கொடுத்து நான் செபிக்கிறப்பா. கண்ணீரை காண்பவரே நாதா இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவர் உயிருள்ள கடவுள். இந்த செய்தியை கொடுக்க சொன்னவர் சொல்லுவதோடு மட்டுமல்ல, கண்டிப்பாக செய்வார். தூயாவிலே உந்தப்பட்டு நடக்கின்ற காரியம். அடுத்தபடியாக நான் வேறு ஒரு கருத்தை கொண்டு வருகிறேன். எசேக்கியா என்கிற ஒரு மன்னன் இருக்கிறார். கடவுளுக்கு முன்பாக நல்ல ஒரு மனிதர் தான். கடவுளுக்கு முன்பாக அவர் நேர்மையாக வந்துக்கிட்டு இருக்கிறார். ஆனால் கடவுள் அவருடைய வாழ்க்கையில் கடந்து வந்து, உங்களுடைய காரியங்கள்லாம் முடிச்சுக்கிடுங்க, வயசாகிடுச்சு, உங்களுடைய சொத்து பத்திரெல்லாம் யார் யாருக்கு வீடு எழுதணுமோ, சொத்து பத்திரம் யாருக்கு எழுதி கொடுக்குமோ அதெல்லாம் முடிச்சுக்கணும்னு சொல்லி கொடுக்குறார். நல்ல ஒரு மனுஷன் தான். அந்த மனிதர்கிட்ட எப்படிலாம் நடக்கின்ற ஒரு கருத்தை நீங்கள் பார்க்குற பொழுது நம்முடைய வாழ்க்கை பார்க்கணும். முதலாவது பார்க்க இந்த இதுக்கு எசேக்கியா பார்க்கும்போது அந்த 2 அரசர் புத்தகத்தான். 2 அரசர் புத்தகத்தில் 20ஆம் அதிகாரத்தில் 1-11 வசனம் சொல்லப்பட்டிருக்கிற கருத்து தான் அது. அதாவது அந்த அந்த ஏசா என்கிற ஒரு இறைவாக்கினரை அந்த எசேக்கியா மன்னங்கிட்ட அனுப்பி அவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருனாக்க, நீங்கள் ஏசியா புத்தில் இது குறிச்சிக்கிட்டீங்க முன்ன இதில் ஏசியா அரசராகமத்தில் 20ஆம் அதிகாரத்தில் 1-11 குறிச்சிக்க அதில் சம்பவம் இருக்குது. அந்த சம்பவத்தை குறித்து ஏசியா புத்தகம் சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னா ஏசியா இறைவாக்கினா நாங்கள் போய் சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த ஏசியா இறைவாக்கினார் 38ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க. அந்நாள்களில் எசேக்கியா நோய்வாய்ப்பட்டு சாகும் நிலையில் இருந்தார்.
ஆமோத்சியின் மகனான ஏசாயா இறைவாக்கினர் அவரை காண வந்து அவரை நோக்கி ஆண்டவர் கூறுவது இதுவே நீ உம் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் ஏனெனில் நீர் சாக போகிறீர், பிழைக்க மாட்டீர் என்றார். இப்படி ஒரு வார்த்தை நோயோடு கூட இருக்கிற ஒரு மனிதருக்கு இறைவாக்கினர் சொல்லுகிறார். முன்குறித்து நல்ல மனிதன் அந்த மனிதன் அவருக்கு சொல்றாங்க. அந்த மனிதன் அப்படி சொல்லும் போது அந்த மனுஷன் அந்த எசேக்கியாவை மன்னருக்கு எப்படி இருக்கும், அந்த எசேக்கியாவுக்கு எப்படி இருக்கும் அவருடைய வாழ்க்கையில். அந்த இறைவாக்கினர் சொல்லிட்டு அந்த மண்டபத்தை விட்டு வெளியே போகிறார். அந்த மண்டபத்துட்டு வெளியே போறதுக்குள்ளவே அவர் மண்டபத்துட்டு வெளியே போறார். இந்த எசேக்கியா என்ன பண்றாரு தெரியுங்களா, செவுரு பக்கமா திரும்பிட்டு அழுகிறார். உடம்பு சரியில்லை, சாருட்டுக்கு எல்லாம் ஒழுங்கு அழுகிறார். எப்படி அழுகிறான்னாக்க செவுத்து பக்கம் திரும்பிட்டு அந்த ஏசியாபத்தில் நீ பார்க்கும்போது அந்த 38ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் படிச்சீங்கல்ல, இப்போ 3வது வசனத்தை படிச்சு பாருங்க. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குது, ஆண்டவரே நான் உம் திருமுன் உண்மை வழியில் மாசற்ற மனத்துடன் நடந்து வந்ததையும் உன் பார்வைக்கு நலமானவற்றை செய்ததையும் நினைத்தருளும் என்று கூறி கண்ணீர் சிந்தி தேம்பி அழுதார். எந்த அளவுக்கு அவருடைய உள்ளம் வேதனைப்பட்டிருக்கும் சிந்தித்து பாருங்கள் சகோதரமே. உங்களுடைய வீட்டுக்காரத்தில் ஒழுங்குபடுத்த நீ சாவ பண்ணி இறைவாக்கி சொல்லிட்டு போறார். இங்க இட்டு விட்டு இருக்கு. இவர் திரும்பி செவுத்து பக்கம் அழுது புலம்பிட்டு இருக்கிறார். இதை ஆண்டவர் பார்க்கிறார். அந்த ஆண்டவர் தான் இந்த இறைவாக்கின வழியா சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அவர் சொல்லிட்டாரு, போயிட்டாரு. சரி, இங்க திரும்பி அழுகிறார். அதை ஆண்டவர் பார்க்கிறார். மின்னகத்திலிருந்து பார்த்துக்கிட்டு கண்ணீர் விழுந்து எசேக்கியா மன்னர் வந்து அழுது புலம்புறார். ஐயோ, தேம்பி அழுறார். தேம்பி அழுறதுன்னா அழுதில் அதிகமானது போது தேம்பில் வரும். அப்போ அழுகிறான்ட்டுக்கு. அப்போ அழுகிற பொழுது இந்த இறைவாக்கினர் அந்த மண்டபத்தை விட்டு அந்த கூடாரத்தை விட்டு அந்த வெளியே அந்த வாசற்படி வெளியே போறதுக்குள்ளவே கடவுள் உடனே அந்த இறைவாக்கினர் சொல்றார். ஆண்டவர் உடனே அந்த இறைவாக்கினர்கிட்ட அந்த ஏசியா இறைவாக்கினர் சொல்றாரு, நீ திரும்பி போயிட்டு முன்ன அப்படி சொன்னல இப்போ இப்படி சொல்லிட்டு இருக்கேன். என்ன சொல்ல அடுத்து நீ பார்க்கணும், 5வது வசனத்தை படிச்சு பார்க்கணும். நீ எசேக்கியாவிடம் சென்று கூற வேண்டியது, உன் தந்தை தாவீதின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, உன் கண்ணீரை கண்டேன். இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டு மிகுதியாக்குவேன். உன் கண்ணீரை கண்டேன், இதோ நீ வாழும் காலத்தை நீ இன்னும் 15 ஆண்டுகள் கூட்டி கொடுப்பேன்னு சொல்லுகிற. எப்படி இருக்கும் பாருங்க, நினைச்சு பாருங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரமே, ஒருவேளை நீங்கள் மரண படுக்கையில் இருந்து கொண்டிருக்கலாம், டாக்டர் சொல்லிருக்கலாம் ஒன்றும் முடியாது, அவ்வளவுதான், அவளுக்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சாச்சு, முடியாதுன்னு சொல்லிருக்கலாம். நீ படுக்கையிலே எழுத முடியாமல் உட்கார முடியாமல் சாப்பிட முடியாமல் ரொம்ப கஷ்டத்தோடு இருக்கலாம். டாக்டர்கள் சொன்னார்கள், ஆனால் என் ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். மரண படுக்கையிலே இருக்கிற உங்களை பார்க்கிறார், வியாதியின் படுக்கையிலே இருக்கிற உங்களை பார்க்கிறார். நீ கண்ணீர் வடிக்கிறாயே, அதையும் உங்க ஆண்டவர் பார்க்கிறார். அவரே தெய்வீக மருத்துவர், அவரால் முடியாது ஒன்றுமே இல்லை. அன்று பார்க்கிற மட்டும் எசேக்கியாவிற்கு 15 ஆண்டுகள் கூட்டி கொடுப்பேன் சொன்ன ஆண்டவர் உங்களுடைய வாழ்வையும் உங்களுடைய நோயெல்லாம் குணப்படுத்தி, அந்நோயெல்லாம் வியாதியெல்லாம் குணப்படுத்தி ஆண்டவர் சொல்லுவார், நீ சுகமாகிரு, இன்னும் 10-15 ஆண்டுகள் வாழ்ந்திருன்னு சொல்லுவார். எசேக்கியாவுக்கு சொன்னவர் இன்று உங்களுக்கும் சொல்லுவார். கேட்டு மரண படுக்கையிலே வியாதியின் படுக்கையிலே இருக்கிற சகோதரமே, உங்களை ஒப்புக்கொடுங்க. நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர், நம் கண்ணீரை கேட்கிறவர் அவர் மன்றாடுகிற பொழுது அவர் நம்ம கண்ணீரை கண்டு மனம் இறங்கி அற்புதம் செய்வார். இஸ்ரேல் மக்கள் அடிமைகளாய் இருக்கிறார்கள். இஸ்ரேல் ஆபிரகாமுடைய வம்சம், ஆபிரகாம், ஈசாக், யாக்கூப். அந்த யாக்கூப்புடைய சந்ததி எல்லாம் ஒரு வறுமையின் நிலை ஏற்பட்டதுனால எகிப்தில் போயிட்டு அடிமைகளாக இருக்கிறார்கள்.
அடிமையிலாக இருக்கிறாங்க. உணவுக்காக அங்கே அடிமையிலாக இருக்கிறாங்க. அங்கே யாக்கோபுடைய சந்ததியாக இருந்த யோசேப் அங்கு இருக்கிறார். அதிகாரத்தை கொண்டு அந்த மன்னனுக்கு அடுத்த நிலையில் அதிகாரத்தோடு இருக்கிறார். அதனால அங்கே போயிட்டு இருக்கிற நிலையெல்லாம் ஒரு நிலை அமைந்து விட்டது. யோசேப் காலமானார். அந்த நிலையெல்லாம் மாறி போன பின்னாடி அந்த எகிப்தில் இருக்கிற அந்த மன்னன் ஒரு கொடுங்கோளாராய் கடந்து வந்தான். இஸ்ரேல் மக்களை அடிமைப்படுத்தி வேலை வாங்குவதிலே கடந்து வந்தான். ரொம்ப கொடுமைப்படுத்தினான். இந்த இஸ்ரேல் மக்களுக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியல. வயிற்று பிளப்பு இல்லைங்களா, என்ன செய்யறதில்லை. அந்த மன்னன் என்ன சொன்னாரோ, அந்த அதிகாரி என்ன சொன்னாங்களோ அப்படியே கீழ் பண்ணிட்டு ரொம்ப கொடுமையான வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி இருக்கும் அவங்க கண்ணீர் அப்படி சிந்துறாங்க. ஐயோ, வெளியே சொன்னாக்கா அடி விழுது. அதுக்கு ஆண்டோடு தான் கண்ணீர் விடுறதுக்கு இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இஸ்ரேல் மக்கள் எகிப்திலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்கனாக்க விடுதலை பயன்தான். விடுதலை பயணன்ற புத்தகத்தை கருத்து அங்கே வரும். ஏன்னா அவங்களுக்கு விடுதலை கொடுத்தா அந்த விடுதலை பயணமாக மாறி போனது. அந்த விடுதலை பயணத்தில் இன்னைக்கு 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது அந்த விண்ணகத்திலிருந்து கண்ணோக்கிற அந்த ஆண்டவர், அந்த இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் படுகிற வேதனையை கண்ணோக்கிற ஆண்டவர் எப்படி சொல்றாரு, என்ன சொல்றாரு என்பதை அந்த விடுதலை பயணம் 3ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம் படித்து பாருங்க. ஆண்டவர் கூறியது, எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன். அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலையும் கேட்டேன். ஆம், அவர்களின் துயரங்களை நான் அறிவேன். அவருடைய துயரங்களை நான் அறிவேன். பாருங்க எப்படி சொல்றாரு பாருங்க. இன்னைக்கு எகிப்தில் என் மக்கள் சொல்லுகிறார். படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன் என்று என் மக்கள் என்று சொல்லுகிற பொழுது நீங்களும் நானும் ஒவ்வொருவருமே அவருடைய மக்கள். அன்னைக்கு எகிப்தில் அடிமையிலா இருந்த அந்த இஸ்ரேல் மக்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார். இன்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார். என் மக்கள் படுகின்ற துன்பத்தை நான் பார்த்தேன், கண்டேன், கண்களால் கண்டேன் சொல்லுகிறார். வேதனைப்படுவது என்று இந்த நாளில் நான் பார்க்கும் பொழுது இது உண்மையாகவே எகிப்தில் அடிமைகளாக இருந்தார்கள் இஸ்ரேல் மக்கள். இந்த நாளிலே நம்மிலே நாம் ஒருவருக்கு அடிமையா இருக்கிறோம். யார் அவன்? அவன் தான் பொல்லாத பிசாசானவன். அன்னைக்கு இஸ்ரேல் மக்கள் வறுமைக்கு சாப்பாட்டுக்கு இல்லாமல் போய் எகிப்தில் போய் அடிமைகளாய் மாறி போனார்கள், கஷ்டப்பட்டார்கள். இன்று பொல்லாத பிசாசவன் பாவ இச்சைகளை கொண்டு வந்து பாவத்தை உண்டு பண்ண வைத்து பாவத்துக்கு நம்ம அடிமையாக்கி நம்மை அவன் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். பலவித ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு பாவத்தின் மித்தமாக நோய்கள், துயரங்கள், கண்ணீர்கள், கவலைகள், துக்கங்கள், வேதனைகள், பிரச்சனைகள். இதை மீட்பதற்காகத்தான் மீட்பராம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். இந்த உலகத்துக்கு வந்தார். அந்த இஸ்ரேல் மக்களுடைய கண்ணீரை கண்ட ஆண்டவர் என்று பாவத்துக்கு அடிமையாய், பொல்லாத பிசாசுக்கு அடிமையாய் வேதனையும் கண்ணீரும் கட்டி பாவத்தின் மித்தமாக அவருடைய வாழ்க்கையில் சமாதானம் இன்றி போன காரியங்கள், பாவத்தின் மித்தமாக பலவிதமான கண்ணீர்கள், கவலைகள், துக்கங்கள், பிரச்சனைகள் இப்படி எல்லாம் வருகின்ற நிலையிலே ஆண்டவர் விடுதலை கொடுக்க வந்திருக்கிறார். அந்த விடுதலை பயணத்தில் பார்க்கிற பொழுது அந்த இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் எப்படி சொன்னார்? நான் அவருடைய எகிப்தியரின் மக்கள், என் மக்கள் துன்பத்தை என் கண்களால் கண்டேன், அவருடைய அடிமை வேலை பார்ப்பேன் சொல்லி அவர் கூக்குரலை நான் கேட்டேன் சொல்லுகிறவர். இன்னைக்கு அந்த அடுத்த வசனம் சொல்லுகிறது, அந்த 6ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை பார்ப்பிலானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை அருமையான ஒரு வார்த்தைக்கும் மக்களை விடுதலை பண்ணி கொண்டு போறார். உங்களை நான் என் மக்களாக தேர்ந்தெடுப்பேன், உங்களுக்கு கடவுளாக நான் இருப்பேன்.
எகிப்திய சுமத்திய பார சுமைகளை அகற்றி, எகிப்திய சுமத்திய பாரசீக அகற்றி, உங்களை விடுவித்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவர், உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நானே என்பதை அப்போது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், அப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் சொல்றார். என்னகிட்டு பார்க்கணும் பிரியமானவர்களே, உங்களை இத்தனை வேதனைப்படுத்தின அந்த நிலையிலிருந்து உங்களை விடுவித்தவர் நாமே என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும் சொல்லிட்டு. யாருக்கிட்ட? இஸ்ரேல் மக்கள்கிட்ட. எகிப்தில் அடிமையிலிருந்து வந்து விடுதலை பண்ணவிட்ட அந்த மக்கள்கிட்ட இந்த வரம் திரும்பி நாம் கொண்டு வரலாம். பிசாசினுடைய அடிமை தினத்தில் கண்ணீர் கவலை கொண்டிருக்கிற நம்மளை விடுவிக்கிறவர் அவர். உங்களுக்காகவே நான் விண்ணகத்திலிருந்து வண்ணகம் இறங்கி வந்தேன். உங்களுக்காகவே நான் கல்வாரிலே அடிக்கப்பட்டு கிழிக்கப்பட்டு காயப்பட்டு ரத்தம் சிந்தினேன். உங்களை மீட்பதற்காக என் ஜீவனை கொடுத்தேன், என் உயிரை கொடுத்தேன் என்று நம்முடைய அருமை ஆண்டவர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லுகிறார். எனவே தான் பிரியமானவர்களே, இயேசுடைய திருப்பெயரை சொன்னால் எல்லா நிலையிலும் அகன்று போகுமா? எல்லா பேரும் அகன்று போகிடுமா? திருத்தூர் பணியிலே 4ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்தை படிக்கிற பொழுது, அந்த திருத்தூர் பணியில் 4:12 படிக்கிற பொழுது அந்த ஆண்டுடைய திருப்பெயருக்கு எவ்வளவு மகத்துவமான காரியங்களை அங்கு கொடுத்திருக்கிறார் என்று பார்க்க முடியும். அவருடைய பெயரின் நிமித்தமாக அங்கு விடுதலையின் காரியமாக கடந்து வருகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரமே, நாம் பார்க்கணும் திருத்தூர் பணியிலே 4:12 வசனம் தயவு படுக்கிறது சகோதரர் எடுத்து விட்டா நினைக்கிறேன். நாம் பார்க்கணும், அன்னைக்கு கடவுளுக்கு அந்த இஸ்ரேல் மக்கள் சொன்னவர் இன்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறது தான். நான் அன்னைக்கு சொன்னார், நானே உங்களை விடுதலை விடுத்த ஆண்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று அங்க சொன்னார். இங்கே நம்மை பார்த்து சொல்லுகிறார். பார்க்கணும் 4:12. இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரே அன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. அவர் பெயர்ல சொல்லுகிற பொழுது அந்த பொல்லாத பிசாசன் அகன்று போகிறான், விடுதலை கொடுக்கிறான், ஓடி போகிறான். ஆம் பிரியமான, இந்த நாளிலே அப்படியா நாம் நிலை கொண்டு வருகிறது. யாரால பாவத்து நிமித்தமாக அடிமையாயிட்டு அதுல பாவத்து விடுதலை பெற முடியல, நோக்காடு பிரச்சனை போராட்டம் கவலை கண்ணீரோடு கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரமே, இயேசு என்கிற திருப்பெயராலே உங்களுக்கு மீட்பு உண்டு. இயேசு என்கிற திருப்பெயராலே உங்களுக்கு விடுதலை உண்டு. அதற்காக கடந்து வந்திருக்கிறார். பாவத்தின் நிமித்தமாக பிசாசுடைய சில வேளையிலே, பிசாசுடைய நிலையிலே உங்களுக்கு மந்திர பில்லி சூனிய கட்டுக்கள் நோய்கள் வியாதிகள் அப்படிப்பட்ட நிலை வந்திருந்தால் நீங்கள் கேட்கலாம், ஆண்டவருடைய நோய் கேட்கலாம். பிசாசு பலவிதமான நிலையிலே துன்பங்களையும் துயரங்களையும் வேதனை கொடுக்கிறவன். அப்படிப்பட்ட நிலையில இருக்கிற என் அன்பான சகோதரமே, என் குடும்பத்தில் நிம்மதியே இல்லை, என் வாழ்க்கையில நிம்மதியே இல்லை, சந்தோஷமே இல்லை, எப்ப பாரு அழுகையும் புழையுமே கண்ணீருமா தான் இருக்கிறது, நோக்கட்டதான் இருக்குது என்று நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கீங்களா? என்ன செய்யறது? யாரோ பிள்ளை சொல்லி பண்ணிட்டாங்க, மந்திரம் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் கவலைப்படாதீங்க. அந்த இஸ்ரேல் எகிப்திலிருந்து வீட்டில் ஆண்டவர் இன்று உங்களுக்கு மீட்பு கொடுப்பார். இன்று உங்களுக்கு மீட்பு கொடுப்பார். அந்த இயேசு அன்னைக்கு இஸ்ரேல் மக்கள் என் மக்கள் படுகிற துயரத்தை நான் கண்டேன், அழுகொல்லை கேட்டேன் என்று சொல்லுகிறவர் இன்று நீங்கள் கண்ணீர் விடுகிறதையும் துயரப்படுவதையும் அவர் பார்க்கிறார். அப்படியே ஒரு நிமிஷம் என்னோடு கூட இந்த வேதனையில் இருக்கிற என் அன்பு சகோதரமே, என்னோடு கூட இணைந்து ஒரு பாடம் அப்படியே பாடுவீங்களா? என் கண்ணீரை காண்பவரே நாதா இரக்கமாயிரும், என் கண்ணீரை காண்பவரே நாதா இரக்கமாயிரும், என் கண்ணீரை காண்பவரே நாதா இரக்கமாயிரும். ஆண்டவரே, இந்த வேளையிலே பிசாசுடைய அடிமையிலே பலவிதமான கண்ணீரும் கவலையும் துன்பமும் துயரமும் வேதனையும் நிறைந்த வேளாய் கண்ணீரோடு கூட இருக்கிற மக்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அதற்காகவே விண்ணகத்தில் இருந்து மன்னகம் இறங்கி வந்தீராப்பா.
இப்பொழுதும் அவர்களை ஒப்புக் கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. அவருடைய கண்ணீரோடு கூட இணைந்து முடிய அடிமை நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மனம் இறங்கும். யாரெல்லாம் பில்லி சூன்ய கட்டு மந்திர கட்டினால் கட்டப்பட்டிருக்கிறார் விடுதலை அடையட்டும் ஆண்டவரே. பொல்லாத பிசாசினாலே உபதிரப்படுகள் இப்பொழுது விடுதலை அடையட்டும் ஆண்டவரே. ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே, ஒரு அற்புதம் செய்யுங்க. அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய நல்ல காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. இப்பொழுதே நீர் மீட்பு அவர்களுக்கு கொடுக்கணும் ஆண்டவரே. அவர் கண்ணீரில் துடைக்கப்படணும். இஸ்ரேல் மக்களை எப்படி எகிப்திலிருந்து விடுதலை கொண்டு வந்தீரோ அதே போல பொல்லாத பிசாசின் அடிமையிலிருந்து மக்களை கொண்டு வரும்படியாக ஆண்டவரே நான் இறைஞ்சி கொண்டாடுகிறேன் சுவாமி. அவருடைய கண்ணீரோடு கூட இறைஞ்சி கேட்கிறேன். மனம் இறங்கும். அன்று இஸ்ரேல் மக்களை கண்ணீரை கண்ட ஆண்டவர் இப்பொழுது கண்ணீரை காண்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். இவர்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த அருமையான ஒரு செய்தியை வெளியிடுவதற்கு பண உதவி செய்தவர் சகோதரி ஜூலி, பெங்களூரை சார்ந்தவர். நான் உண்மையிலேயே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். வாய்ஸ் ஆஃப் காட் அதில் இங்கிலீஷில் செய்தி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் உணர்த்தினார். வாய்ஸ் ஆஃப் காட் இங்கிலீஷில் செய்தி கொடுக்கணும். எனக்கு ஒன்றும் புரியலை. அப்பொழுது இந்த சகோதரி பேரை தான் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். இந்த சகோதரி பேர் நான் அதுக்கு பேசுனதில்லை. ஃபோன் பண்ணேன். அந்த சகோதரி முதல் முறை அவங்ககிட்ட பேசும்போது பிரதர் யார் பேசுறீங்க நான் சொன்னேன். ஆண்டவர் சொன்னார் அந்த வாய்ஸ் ஆஃப் காட் இங்கிலீஷில் செய்தி கொடுப்பதற்கான அனைத்து காரியங்களையும் செய்தி கொடுத்தாங்க. ஆண்டவருக்காக இந்த காரியங்களை செய்த அந்த சகோதரி அவருடைய குடும்பத்தை ஆண்டவர் தானே ஆசீர்வதிப்பார். இந்த செய்தியை வெளியிடுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் அவர்களுக்கு அரும்பெரும் காரியங்களை செய்யட்டும். இந்த அருமையான ஒரு செய்தியை வெளியிடுவதற்கும் அந்த சகோதரின் காரியங்களாக இருக்கிறது பார்க்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதி. அன்பானவர்களே, அடுத்தபடியாக நான் அன்னாள் என்ற கருத்தை கொண்டு வருகிறேன். அன்னாள் கருத்தை கொண்டு வருகிறேன். குழந்தைப்பா எனக்கு இப்போ இந்த செய்தி நான் போகும்போது தூயானவன் எப்படி கொண்டு போகிறாங்களோ அப்படி கொண்டு போகிறது தான். இன்னைக்கு என்னுடைய ஃபோனில் பேசுகிற அநேக சகோதர சகோதரிகள் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, நான் திருமணமாகி 3 வருடமாக்கி எனக்கு குழந்தை இல்லை. நானும் நிறைய டாக்டரை பார்த்துட்டேன், எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லுகிற அநேக சகோதரர்கள் இருக்கு. அவங்க சொல்லுகிற பொழுது கண்ணீரோடு தான் சொல்லுவாங்க. சகோதரி மாத்திரமல்ல, சகோதரர்களும் கொடுத்தான். கணவனும் மனைவி 2 பேரும் வருவாங்க, சொல்லுவாங்க பிரதர் திருமணமாயிட்டு ஒரு நாள் ஆச்சு பிரதர், குழந்தை பாக்கியம் இல்லைன்னு. குழந்தை பாக்கியம் இல்லை. நானே எவ்வளவோ ட்ரை பண்ணுறோம் பிரதர், ஜெபிக்கிறோம், ஆனால் குழந்தை பாக்கல. கண்ணீரோடு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி கண்ணீரோடு கூட இருக்கிற என் அன்பான சகோதரமே, உங்களுக்காகத்தான் இந்த வார்த்தை இந்த ஆண்டவர் கொடுக்க சொல்ல இருக்கிறார். 1 சாமுவேல் 10 பார்ப்பீர்களானால் அங்கே அன்னாள் என்று ஒருத்தி இருக்கிறார். அன்னாள், அவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அவளுடைய சக்காலத்தி அவளை மிக கொடுமைப்படுத்துகிறாள், இழுத்து ஒரு எவ்வளமா பேசுகிறாள். தாங்க முடியவில்லை. என்ன செய்ய முடியும்? அவளுக்கு குழந்தை இருக்கு, அதனால கிண்டல் பேசுறாங்க. அன்னாள் இதை சொல்லுவதற்கு ஒரே ஒரு இடத்தை தெரிந்து கொண்டார், ஆண்டவருடைய சமூகம். 1 சாமுவேல் 10 முதல் அதிகாரத்திலே 10வது வசனம் எடுத்து படித்து பாருங்கள். அன்னாள் ஆலயத்துக்கு போகிறாள். அங்கே ஆலயத்தில் போய் அந்த ஆலயத்தில் யாரும் அங்கே ஆலயத்தில் இல்லை, ஏழி தான் குரு. அவர் போயிட்டு அவர் ஓய்வு எடுத்துட்டு இருக்கிறார்னு இல்லை, மற்றவங்க இருக்காங்க. அவர் சரி இருக்கிறார். அங்கே ஏழு நம்ம பங்கு கோயிலில் போகிற பொழுது அந்த கோயில் ஓப்பனாக இருக்கும், அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. குருவானவர் அங்கே பாட்டு அங்கே வேலை செஞ்சுட்டு இருப்பார், அது கண்காணிச்சுட்டு பார்த்து இருப்பார். அந்த மாதிரி ஏழியார் போய் வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். இந்த அன்னாள் போயிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் எப்படி அழுகிறார் என்பதை குறித்து அங்கே பார்க்கிறோம். பிரிமாவுகளே பார்க்கணும். அதில் 10ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது அது சொல்லப்பட்டிருக்கும். அரிமார் கருத்து சொல்லுங்க. அண்ணா மனம் கசந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் மன்றாடினார். அழுது புலம்பி ஆண்டவரிடம் மன்றாடினாங்க. என்ன சொல்லிருப்பாங்க? ஆண்டவரே, எங்கள் வீட்டுக்காரருக்கு 2 மனைவிங்க,
நான் ஒருத்தி, சகாலத்தி ஒருத்தி, எனக்கு அவள் குழந்தை இருக்கு, எனக்கு குழந்தை இல்லை, அதனால என்னை கொடுப்படுத்தி வேதனைப்படுத்திருக்கான்ட்டு அப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க. அது அவ எப்படி சொல்லிருக்கிறான்னு சொன்னாக்க அந்த 13வது வசனத்தை படிச்சு பாருங்க, எப்படி சொல்லிருக்கிறான்னு, எப்படி சொல்லிருப்பாருன்னு. அண்ணா தம் உள்ளத்தினுள் பேசிக் கொண்டிருந்தார். அண்ணா தன்னுடைய உள்ளத்துக்குள் பேசிக் கொண்டிருந்தார். அவருடைய உதடுகள் மட்டும் அசைந்தன. உதடுகள் மட்டும் அசைந்தன. குரல் கேட்கவில்லை. குரல் கேட்கவில்லை. ஆகவே ஏலி அவரை ஒரு குடிக்காரி என்று கருதினார். பாருங்க எப்படி இவர் ஜெபம் பண்றாரு, எப்படி ஜெபம் பண்ணிருக்கிறாரு. இப்படிதான். அங்கு ஒரு சத்தமும் வெளியே வரல, ஒரு கருத்தும் இல்லை. சொல்லியிருந்தால் அங்கு சக்காலத்துக்கு போயிட்டு இருக்கு, விஜய் போயிட்டு இருக்கு, அப்படி போயிட்டு இருக்கு இல்லைங்களா. அந்த வாயிலிருந்து எதுவும் இல்லை, அப்படியே அழுது பழம்பிருப்பா. இப்படி புலம்பு அதை பார்த்து அந்த குரு ஏலி இப்படி என்ன பண்ணிருக்கிறாரு, தண்ணிக்கு அடிச்சுட்டு போகலாம், தண்ணி அடிச்சுட்டு போகலான்னு சொல்லிருக்கிறாங்க. ஆனால் அந்த அண்ணால் சொல்லுகிற கருத்தை பாருங்கள். அந்த 17வது வசனத்தை அதில் சொல்லுவாங்கன்ட்டுக்கு, நானும் என்னுடைய உள்ளத்திற்கு எல்லாம் கொட்டிக்கிட்டு இருந்தேன், வேண்டுதலாம் கொட்டிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னாங்க. அல்ல அப்போ அந்த குரு, அந்த ஏலி குரு சொல்லுகிறார், குரு சொல்லுகிறார் என்ன சொல்றாரு பாருங்க. பிறகு ஏலி மன நிறைவோடு செல், இஸ்ரவேலின் கடவுள் நீ அவரிடம் விண்ணப்பித்த உனது வேண்டுகோளை கேட்டருள்வார் என்று பதிலளித்தார். அது சொன்ன உடனே அந்த அண்ணால் அப்ப இருந்து ஒன்னு கவலைப்படல, ஃபீல் பண்ணல, எல்லாம் கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு அப்படி சந்தோஷமா போயிட்டா, விசுவசித்தா. ஆண்டவர் அந்த 24 வசனத்தை பற்றிக்கு பார்க்கிறது, அண்ணாளுக்கு ஆண்டவர் குழந்தை பாய்த்து கொடுத்தார். சாதாரணமான குழந்தை இல்லை, அவர் தான் சாமுவேல் என்ற இறைவாக்கினரை கொடுத்தாங்க. பிரைஸ் தி லார்ட். இது கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரமே, ஒருவேளை நீங்க திருமணமாய் குழந்தை பாக்கியம் இல்லாத கண்ணீரோடு கூட இருக்கலாம், அண்ணாலை போல அழுது புலம்பிக் கொண்டிருக்கலாம், தனிமையில போயிட்டு யாரும் இடத்துல புலம்பி உன் படுக்கையெல்லாம் உன் தலகாணி எல்லாம் கண்ணீரால் நனைந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் அதை பார்க்கிறார், ஜெபத்தை கேட்கிறார், கண்ணீரை தொலைக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, ஆசீர்வதிக்கிறார். அப்படியே நாம் ஒப்பு கட்டுக்கலாம். பிரியமானவர்களே, நான் இந்த செய்தி கொடுக்கிற பொழுது, இந்த செய்தி கொடுக்கிற அந்த ஜூலியை நினைச்சிட்டு முதலே சொல்லி முடிச்சுன்னு, என்ன அறிவான ஒரு செய்தி கொடுக்கறதுக்கு கடவுளுக்கு வாய்ப்பு தான் இருக்கும். இந்த வேளையிலேயே அன்பான சகோதரமே, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் உங்களுடைய 2 கைகளையும் உங்களுடைய வயிற்று மேலே வச்சுக்கிடுங்க. உங்களுடைய வயிற்று மேலே கருப்பு வயிற்று மேலே வச்சுக்கிடுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், ஏசியாவில் 66ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம் சொல்லுவார். ஏசியா 66 9. அன்னைக்கு ஏலி கிட்ட அந்த குரு எப்படி அண்ணால் கிட்ட சொன்னாங்களோ அதே போல இன்று கடவுள் நமக்கு சொல்லுகின்ற ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. ஏசியா புத்தகம் 66ஆம் அதிகாரம் 9வது வசனம். உங்களுடைய வயிற்று மேல குழந்தை பாக்கியம் இல்லாத சகோதரமே, உங்களுடைய வயிற்று மேல கையை வச்சுக்கிடுங்க. கூட இருக்கிற சகோதரா, உங்களுடைய மனைவி தலை மேல கையை வை. உங்களுடைய ஒரு கையை உங்களுடைய வயிற்று மேல, வயிற்று மேலையும் கை மேல வை. ஜெபம் பண்ணு, ஆண்டவர் பார்க்கிறார். ஜெபம் நீ வீட்டில இருந்து ஜெபம் பண்ணு, ஆண்டவர் இப்பொழுது அருமைக்கு செய்கிறார். அப்படியே ஏசியா 66ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை அந்த ஏலி அந்த அண்ணாளுக்கு சொல்வது போல ஏசியா இறைவாக்கின் வழியாக கடவுள் சொல்வது இதுதான். பேறுகாலத்தை ஏற்படுத்திய நான் மகப்பேற்றை தடை செய்வேனோ என்கிறார் ஆண்டவர். மகப்பேற்றுக்கு காரணமான நான் கருப்பையை அடைத்து விடுவேனா என்கிறார் உங்கள் கடவுள். எனவே சகோதரிகளே, 2 பேர் உங்க கையை வச்சுக்கிடுங்க. சகோதரா, உங்களுடைய வல கையை வயிற்று மேலேயும் உன் இடது கையை உங்களுடைய மனைவியுடைய தலை மேலே வச்சுக்க. ஜெபம் பண்ணு, ஆண்டவர் அற்புதம் பண்ணுவா. பார்க்கிறோம், ஆண்டவர் கண்ணீரை காண்கின்ற ஆண்டவரை குறித்து அப்படியே செய்தி கொடுத்து வந்தோம். முதலாவது யாரை பார்த்தோம்? ஆகாரை குறித்து இல்லைங்களா, திக்கற்ற யாரும் வழியில் இல்லாத ஆகாரை குறித்து பார்த்தோம். அடுத்தது எசேக்கியா மரணப்படுக்க, அதாவது சாக போகிற நிலையில் இருக்கிற, நிலையிலே அதெல்லாம் முடிகிற நிலையில் இருக்கிற அவருக்காக, எசேக்கியா மன்னனுக்காக அவருடைய கண்ணீரை ஆண்டவர் எப்படி கேட்டார், எப்படி பதில் கொடுத்தார் பார்த்தோம். 3வது யாரு? இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தார்கள். அந்த மக்களை எப்படிலாம் கடவுள் விடுதலை கொடுத்து கொண்டு வந்தார்னு நான் பார்த்தோம்.
நேற்று தினத்தில் அன்னாளை குறித்து நாம் பார்த்தோம். அந்த அன்னாளை குறித்து பார்க்கும்போது உள்ளத்தில் பயங்கரமான ஒரு நிலையோடு கூட தான் செய்தி கொடுத்தேன். பெரியமார்களே, நாளிலும் ஒவ்வொருடைய கண்ணீரும் காண்கின்ற ஆண்டவர் அவள் பெரிய காரியம் செய்து கொண்டிருக்கிறார், கரிகாரி செய்து கொண்டிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலும் என் கண்ணீரை காண்கிற கடவுள் சரி செய்துக்கிட்டு இருக்கிறார். அதனால தான் அந்த பாட்டு பாடும்போது நான் உருக்கமாக பாடுவேன். ஏன்னா இன்னைக்கு நான் எங்கேயோ எப்படியோ வாழ்ந்து கொண்டிருந்தேன், என் சகோதரர் அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆண்டவர் எங்களை அழைத்து இந்த கனமான உன்னதமான ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். தகுதியே இல்லை எங்களுக்கு, தன்னால் செய்யும்படி கொடுத்திருக்கிறார். இந்த நான் ஊழியம் செய்யறேன்னா எங்களுக்கு பெருமைக்கோ புகழ்ச்சிக்கோ ஒன்றுமே கிடையாது. இறையரசு மக்கள் மத்தியிலே போகணும், கட்டப்படணும், எழுவப்படணும் தான், எழுவப்படணும் தான் பாரம். எல்லா மக்களும் வீழ்ப்படைய வேண்டும் என்கிற ஒரு பாரம். அதுக்காக நான் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறேன். ஆகாரின் கண்ணீர், எசேக்கியாவின் கண்ணீர், இஸ்ரேலுடைய கண்ணீரை கண்டவர் அன்னாளின் கண்ணீர் என் கண்ணீரையும் கண்டுதான் இன்று நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஊழியத்தை நான் பார்க்கும்போது 4 விதமான ஊழியம் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இந்த ஊழியத்துக்கெல்லாம் எனக்கு நிறைய பணம் தேவை உண்டு. ஆனாலும் ஒருத்தர்கிட்ட நான் கையிட்டு கொடுங்கன்னு கேட்டதே கிடையாது. கொடுங்க, ஊழியத்துக்காக கொடுங்கன்னு கேட்டதே கிடையாது. என்னை ஜெபம் செஞ்சு கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையில் ஆண்டு சமூகத்தில் போய் போகணும், அழுவேன், புலம்புவேன், கத்துவேன், ஜீப்பேன், கேட்பேன் என்று அழுகிறேன். என்றால் எதற்காக அழுகிறேன்? என்று பணத்துக்காகவோ அதுக்காகவோ அல்ல, மக்கள் ரட்சிப்புக்காக அழுகிறேன். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு மனம் மாறாத மக்களை பார்த்து அவர் அழுதார். லூக்காஸ் நற்செய்தியிலே 19ஆம் அதிகாரத்திலே 41வது வசனத்தை நீங்க பார்ப்பீர்களானால் இயேசு கண்ணீர் விடுகிறார். இயேசு எருசலேம் நகரை நெருங்கி வந்ததும் அதை பார்த்து அழுதார். அதை பார்த்து அவர் அழுதார். பாருங்க, எருசலேம் மக்களை பார்த்து அழுதார். ஏன் அழுதார் அவர்? அடுத்த வசனம் சொல்லுகிறது, இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா? ஆனால் இப்போது அது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டுள்ளது. பாருங்க, இயேசு அங்க அழுகிறார். இயேசு அழுதது 3 இடத்துல அழுதிருக்கிறார். ஒன்று லாசருடைய வீட்டில், இறந்து போன லாசரு வீட்டில். அடுத்தது இந்த இடத்துல, 3வது கெத்தமணி தோட்டத்தில் அழுதிருக்கிறார். லாசரு விட்டு அழுது பற்றி விடுங்க, கெத்தமணி தோட்டத்தில் அழுது விடுங்க. ஆனால் இங்க அழுதான் இன்னைக்கு பாரம். மனமாறாத மக்களை பார்த்து அவர் அழுதார். இன்று நான் மனமாறாத மக்களை பார்க்கிறேன். எசேக்கியேல் புத்தகத்தில் 9ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனம் படிக்கிற பொழுது அது சொல்லப்பட்டிருக்கும். எசேக்கியேல் 9:4 சொல்லப்பட்டிருக்கும். நீ எருசலேம் குறிச்சுக்கிடுங்க, படிக்க வேண்டாம், குறிச்சுக்கிடுங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? எருசலேம் நகர பட்டணத்தெல்லாம் சுற்றி பார்த்து அங்க நடக்கிற அநியாயம் அக்கதான் பார்த்து யார் ஒரு அழுது புலம்பியை கண்ணீர் விடுகிறார்களோ அவர் நெற்றிலே அடையாளம் விடுகின்ற. நானும் எங்க பகுதியில் இருக்கிற மக்களை பார்க்கிறேன், எங்க பங்கை பார்க்கிறேன், எங்களுடைய மறை மாவட்டத்தை பார்க்கிறேன், என்னுடைய தமிழகத்தை பார்க்கிறேன், எல்லா மக்களையும் பார்க்கிறேன். இறைவாத்தன வார்த்தை என்ன சொல்லுகிறது? மக்கள் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று கண்ணீரிடுகிறேன். இன்னும் அவர்கள் ஆண்டுடைய வருகை நாட்கள் மிக சமீபமாக இருக்கிற இந்த காலகட்டத்திலே மக்கள் இன்னும் மனமாறவில்லையே என்று. இயேசு உலகமெல்லாம் மீட்பதற்காகத்தான் பாடுகள் பட்டார், ரத்தம் சிந்தினார், உயிரை கொடுத்தார். இயேசு உலகமெல்லாம் மீட்பதற்காகத்தான். இன்னைக்கு உலகத்தில் எவ்வளவு மக்கள் மீட்படைந்திருக்கிறார்கள் சொல்லுங்கண்ணா, அக்கா சொல்லுங்கக்கா, எவ்வளவு மக்கள்? இயேசுவை அறிந்திருக்கிறவனே இன்னும் முழுமையான மீட்புக்கு வரலையே. இயேசு அழுதார். அவருடைய ஆவி பெற்றிருக்கிற நானும் அழுகிறேன், நானும் அழுகிறேன். என்ன எப்படி அழுகும் தெரியல. உலகமெல்லாம் மீட்படைய பாடுகள் பட்டீரையா, உலகமெல்லாம் மீட்படைய ரத்தம் சிந்தி நீரே. பாடுகள் பட்டேன்னு சொல்லுகிற பொழுது இயேசு ஆண்டவரை கட்டுண்டில் கட்டி அடிச்சு
நான் பிச்சு ரத்து கொண்டு போகும்போது பார்ப்பேன். உலகமெல்லாம் மீட்படைய பாடுகள் பட்டீரையா. இயேசு சிலுவிலே அப்படியே அந்த முள்முடியிலிருந்து அப்படியே ரத்தம் சொட்டு சொட்டு உலகத்தை பார்ப்பேன். உலகமெல்லாம் மீட்படைய ரத்தம் சிந்தி நீரே. உலகமெல்லாம் மீட்படைய உன் ஜீவன் தந்தீரே. இயேசுவே இயேசுவே இயேசுவே, உமது வருகையோ மிகவும் சமீபமே. உமது வருகையோ மிகவும் சமீபமே. ஆண்டுடைய வருகை நாள் மிக சமீபம். ஆனால் உலகம் மீட்படையில்லை, கிறிஸ்துவை அறிந்திருக்கலும் மீட்படையில்லை. அந்த பாரம் எனக்கு அளித்தது. அந்த கிறிஸ்து இயேசு மனம் மாறாத எருசலேம் மக்களை பார்த்தார், அழுதார். அவருடைய ஆவி எனக்குள் வந்ததுனாலே நானும் மனம் மாறாத மக்களை பார்த்து அழுது கொண்டு இருக்கிறேன். என் கண்ணீரை அவர்தான் பார்க்கணும். என் கண்ணீருக்கு அவர்தான் இந்த செயல்பாட்டிலே கொடுத்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இதெல்லாம் நான் ஒரு புத்தகமாக எழுதியிருக்கிறேன். ஒரு புத்தகம், விண்ணக வாழ்வு நோக்கின்று, அதில் பரலோக நரகம் எங்கே செல்வா எப்படி இருப்பா என்ற ஒரு செய்தியும், ஆண்டுடைய வருகை மிக சமீபமாகிவிட்டது என்கிற ஒரு செய்தியும், அவனவன் செயலுக்கெட்ட கைமாறு என்று இருக்குது, மூன்றும் இணைத்து ஒரு செய்தியாக போட்டு புத்தகம் வெளியிட்டு இருக்கிறேன். அதுக்காக ஜெபியுங்க. ஆண்டவர் ஒருவேளை உங்களுக்கு பற்றின எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். அதுக்கு நிறைய தேவைப்படுகிறது. ஆண்டவர் செய்வார் என்று நினைக்கிறேன். எனவே அன்பானவர்களே, கண்ணீரை காண்கிறார் ஆண்டவர். இன்னைக்கு நான் அழுதேன், நீங்கள் அழுதுங்க. நீங்க அழுகிற பொழுது ஆண்டவர் நெத்தியில அடையாளம் விடுவார். இது நான் ஜெபாவின் அபிஷேகத்தை செய்தி கொடுத்திருக்கிறேன், நீங்க படுத்திருப்பீங்க. எனவே அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது நம் கண்ணீரை ஆண்டவர் காண்கிறார். தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மாத்திரம் ஒவ்வொன்று பார்க்கிற பொழுது. சரி, இது இருக்கட்டும். அடுத்தது, இந்த பைபிளில் கண்ணீர் விட்டு அழுத இன்னொரு நபரை கொண்டு வருகிறேன். ஏன்னா ஏசாங்க அழுதாரு, அதுதான் கொள்ள வந்துட்டேன். மார்த்தாள் மரியாள். சரி, மார்த்தா மரியா கண்ணீர் பார்க்கிறோம். நீ பார்க்கிற பொழுது அங்கே இந்த யோவான் நற்செய்தி எடுங்க தயவுசெய்து. அந்த யோவான் நற்செய்தியில் இயேசு அந்த மரியா அழுவதையும் அவரோடு வந்த யூதர்கள் அழுவதையும் கண்டபோது இயேசு உள்ளம் குமுறி அழுகிறாராம். எங்க? லாசர் வீட்டாண்ட. லாசர் வீட்டில் லாசர் இறந்து விட்டான். அவர் சிநேகன், அன்பானவன், அன்பிருக்கிறன், இறந்து விட்டார். அது போகும்போது அங்கே நீ பார்க்க, இந்த யோவான் 11ஆம் அதிகாரத்தில் 38ஆம் வசனம் நினைக்கிறேன், அது படித்து பாருங்க. 33 மரியா அழுவதையும் அவரோடு வந்த யூதர்கள் அழுவதையும் கண்டபோது இயேசு உள்ளம் குமுறி கலங்கி அழுதாண்டிக்கும். அதுக்கு 12 பேருக்கு அழுதாண்டிக்கும். என் அன்பானவர்களே, உள்ளம் குமுறாரு. லாசர் பேர் அவ்வளவு பிரியம். அவன் இறந்துட்டான்னு கேள்விப்பட்டா எல்லாரும் அழுறாங்க. அது அழுறதை பார்த்து அப்படி இவரும் குமரார். அந்த 33ஆம் வசனம் படித்தா 34ஆம் வசனம் பாருங்க, சொல்லப்பட்டிருக்கு. என்ன வசனம் சொல்லப்பட்டிருக்கு? எனக்கு அந்த வார்த்தை, அந்த ஒவ்வொரு வார்த்தையும் அந்த கடவுள் எவ்வளவு பிரியமா இருக்கிறார். அந்த லாசர் மேல எப்படி பிரியமா இருந்தாரோ அதே போல இன்று உங்கள் ஒவ்வொரு மீதும் ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். அதற்காகத்தான் விண்ணகப்பட்டு வந்தவர். அதுக்காகத்தான் கல்லார் மேல அடிப்பட்டவர், கிழிக்கப்பட்டவர், காயப்பட்டவர். நம்ம அதிகமான பாசம், லாசர் விட அதிகமான பாசம். அன்னைக்கு அடுத்த பாசம் படிச்சு பாருங்க. அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். எங்க? கல்லறையில். எங்க வச்சிருக்கீங்க? எல்லாம் அழுறாங்க. எங்க வச்சிருக்கேன்னாக்க கல்லறையில் வச்சு அடங்கப்பட்டிருக்கேன். என் அன்பானவர்களே,
இயேசு அங்கே போயிட்டு பார்க்குறான்னாக்கா அந்த அடுத்த 35 வசனம் அடுத்த 11 அப்படியே வசனம் படிச்சுக்கன்னு தெரிஞ்சுக்க. அடுத்த 35 வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். கண்ணீர் விட்டு அழுதார். இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். அதுதான் நம்ம நேற்று சொல்லும்போது கூட அங்கே லாசரில் விட்டு அழுதார், கண்ணீர் விட்டு அழுதார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அன்பான சகோதரமே, இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். அங்கே மார்த்தாள் மரியாள் அழுவதை குறித்து இங்கே கண்ணீர் விட்டு அழுகிறார். இன்று நீங்கள் எதற்காக அழுகிறீர்களோ அதை குறித்து ஆண்டவன் கண்ணீர் விட்டு அழுகிறார். ஆண்டவர் கண்ணீர் விட்டு அழுகிறார். இந்த கண்ணீரை காண்கிறான் காண்டவன் அங்கே ஒரு பெரிய அற்புதம் செய்கிறார். கண்ணீரை காண்பதோடு மட்டும் அவர் கண்ணீரை இது பண்ணார் மட்டும் அழுதார் மட்டுமல்ல, அங்கே கண்ணீர் விட்ட ஆண்டவர் அங்கே அற்புதம் செய்கிறார். அற்புதம் செய்கிறார். பிரியமானவர்களை பார்க்கிற பொழுது அந்த 11ஆம் அதிகாரத்தில் 40ஆவது வசனம் சொல்லுகிறது என்ன? இயேசு அவரிடம் நீ நம்பினால் கடவுளின் மாட்சியை காண்பாய் என நான் உன்னிடம் கூறவில்லையா என்று கேட்டார். கூறவில்லையான்னு கேட்டார். என்ன இருக்கின்றது? இயேசு மரித்தாரு, லாசர் இறந்து போயிட்டார், அடக்கம் மட்டும் 4 நாள் ஆச்சு. இன்றைக்கு நாட்டுக்கு அவர் எப்படி இன்றைக்கு நீ நம்பினா உயிரோடு கூட அவர் எழுப்ப முடியும். நம்பினால் அவர் உயிரோடு இதை நம்பினான். அவர் மாத்தா சரியான வாயாடி கறித்தா. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, எல்லாரும் உயிர் தெழுவாங்க தெரியும் அந்த கடைசி காலத்தில், அப்போ விழுத்தாங்க இல்லை இப்போ எழுவாங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரமே, ஒருவேளை நாமளும் மாத்தாள் மரியாள் போல அழுது கொண்டிருக்கலாம், உள்ளத்தில் குமரி கொண்டிருக்கலாம். உங்களுடைய குடும்பத்தில் ஆத்மீக வாழ்க்கையில் இறந்து போன ஒருவனை குறித்த அழுது கொண்டிருக்கலாம். ஆத்மீக வாழ்க்கையில என்ன? ஆத்மீக வாழ்க்கையில் பாவத்தின் பிடியில் விழுந்து அழுது கொண்டிருக்கு. அவன் செத்து போனான். பாவத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனும் இறந்து போனவன் என்று தான் பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் குடும்பத்தில் உன் கணவன் பயங்கரமான குடிக்காரனா இருப்பானா, அவன் இறந்து விட்டான் அந்த அர்த்தம். உன்னுடைய மகன் தவறான வழியிலே போய் கொண்டிருக்கிறானா, அவன் இறந்து போனவன் என்றும். அவனுக்காக அவளுக்காக நீங்கள் அழுகிறீர்கள் என்றால் ஆண்டவரை பார்த்து அதற்காக அழுவார். அங்கே ஒரு பெரிய எப்படி அந்த மரித்த லாசரை உயிரோடு கொண்டு எழுப்பினாரோ அதே போல உன் கணவனை உன்னுடைய மகனை அவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அவருடைய கல்லான பிடிவாதமான அந்த பாவ 10 அடிப்பட்ட அந்த உணர்வை மாற்றி ஒரு புதிய மனிதனாக மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். புதிய மனுஷனாக உயிர் பெற செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவன் பாவத்துக்கு மரித்து புதிய மனுஷனாக உயிர்ப்பெற செய்ய வல்லவராக இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரமே, நாம் பார்க்கணும், நம்முடைய சமூகத்தில் இப்படிப்பட்ட நிலை இருக்கும் என்றால் நீங்களும் அந்த நிலையிலே கண்ணீர் விட்டு கலந்து அழுங்கள். நான் சொன்னது அல்லவா, நான் எங்கள் ஊரில் எங்களுடைய பங்கு என்னுடைய மறைமாவட்டம் அப்படியே பார்த்து அங்கே நடக்கிற எல்லா மக்களையும் பார்த்து அழுகிறேன் அல்லவா, அதே போல நீங்களும் அழுங்கள். பாவத்தில் இறந்து போயிருக்கிற அவர்களுக்காக மார்த்தாள் மரியாளோடு கூட அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன, அவர் மரியா அழுவதையும் அவரோடு வந்த யூதர்கள் அழுவதையும் கண்டு போதுன்னு சொன்ன, யூதர்கள் கண்டு அழுவதில்லை, அது நீங்களாம் கூட அழுதுங்க. அப்போ அழுகிற பொழுது அங்கே மனமாற்றம் உண்டாகும். மனமாற்றம் உண்டாகிற பொழுது திருச்சபை கட்டப்படும், எழுப்பப்படும். அல்லங்களா? ஆண்டவர் கண்ணீரை காண்கிறவர், ஜெபங்களை கேட்கிறவர், அற்புதம் செய்கிறவர். ஜெபிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். உன் கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். உன் கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார்.
விடுதலை தருகிறார், நமக்கு விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஜெபிப்போம். ஆம், நம் இயேசு நல்லவர், நம் கண்ணீரை காண்கிறவர், நம் ஒவ்வொருவரின் கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர். அன்று எசேக்கியேலின் கண்ணீரை துடைத்தவர், ஆகாரின் கண்ணீரை துடைத்தவர், இஸ்ரேல் மக்களின் அடிமைத்தனத்தில் இருந்து கதறிய கண்ணீரை கண்ட ஆண்டவர். அன்று மார்த்தா மரியாளின் கண்ணீரை கண்டவர். அன்று லாசரை உயிர்ப்பிக்க கண்ணீரை சிந்தின ஆண்டவர். அன்று எருசலேமை பார்த்து அழுத ஆண்டவர். இதோ இந்த நாளிலே கூட நம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் கண்ணீரை நான் துடைக்கிறேன் என்று சொல்லுகிறவர். இதோ உன்னுடைய கண்ணீரை காண்கிறவர், நம் ஒவ்வொரு கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர். அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் விடுதலை தருகிறவர். இந்த விடுதலை நேரத்தின் வழியாக, இந்த விடுதலை நேரத்தின் வழியாக நம் ஒவ்வொருவருடைய கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர். நன்றி செலுத்துவோம் ஆண்டவரே. இதோ இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சிந்துகிற கண்ணீரை துடைக்கிறவராய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர், நீர் எங்களுக்கு தேவனாய் இருப்பதற்காக, எங்களுக்கு கடவுளாய் ஆண்டவராய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த விடுதலை செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் கதறலையும் ஆண்டவரே நீர் தொட்டு குணப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த தொலைக்காட்சியின் அருகில் அமர்ந்து ஆண்டவரே உள்ளம் உருகி ஆண்டவரே உருகி கண்ணீரை வடிக்கிற ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் துடைக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடல் நோயில் இருப்பவர்கள் ஆண்டவரே விடுதலை பெறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, குடும்பத்திலே சமாதானம் நிலவட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, சமாதானத்தை கெடுக்கிற சாத்தானுடைய கிரிகள் ஒழிந்து போகட்டும் ஆண்டவரே. வேலை கிடைக்காதவர்களுக்கு ஆண்டவரே வேலை கிடைக்க முடியாத ஆண்டவரே கண்ணீரை துடைக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குழந்தை பாகத்துக்காக கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசிரியை தர முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. கண்ணீரை துடைக்கிற ஆண்டவரை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே கடவுளாய் ஆண்டவராய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. எங்கள் அருமேசுவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென். அரியே வாழ்க ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேரு பெற்றீரும் மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். இப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும். மரணம் வருகையிலே எம்மை தாங்கும் அம்மா. தேவ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் எமது டிவைனைட் ஊழியத்தின் வழியாக வெளியிடப்படும் தேவ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் பெற வேண்டும் என்றால் சரியான முகவரியை அனுப்புங்கள். புத்தகங்கள் அனுப்பி வைக்கின்றோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜீவியுங்கள். ஆண்டவர் உணர்த்துகின்ற காணிக்கையால் தாங்க.